ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் கம்ப்ரஸர் சைசிங் பார்ட் 2. இந்த பார்ட் 2ல வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்ட் 3ல வந்து பார்த்தோம்னா ட்ரையர் சைசிங் பார்க்க போகிறோம். பார்ட் 4ல வந்து பார்த்தோம்னா ரிசீவர் பார்க்க போகிறோம், ரிசீவர் சைசிங். ஓகே, இந்த பார்ட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான டேட்டா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் வேணும். அது இன்லெட் ஏரோட ஆர்ஹெச் வேணும். இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ஏர், ஸோ அது வந்து 35 டிகிரி செல்சியஸ். அண்டு ஆர்ஹெச் வந்து பார்த்தோம்னா 60 டிகிரி நான் வந்து எடுத்திருக்கிறேன். இன்கேஸ் உங்களுடைய சரௌண்டிங்கோட ஆர்ஹெச் ஆர் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி ஹைக்ரோமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸு. பட் நான் வந்து 35-60 எடுத்திருக்கிறேன். பிகாஸ் நான் ஆஃப்டர் கூலர் சைசிங் பண்ணும்போது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து 35 கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே டெம்பரேச்சர் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து இந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நம்ம தெர்மோடைனமிக் வேல்யூஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, அது பண்ணுறதுக்கு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வந்து 35, அதாவது நம்ம அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர். அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60. ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கீழே ஹியூமிடிட்டி ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 0.214 கிலோகிராம் பர் கிலோகிராம் இருக்குது. நமக்கு தேவையானது வந்து கிராம்ஸ் பர் கிலோகிராம். ஸோ இன்ட்டு 1000 ஆட் பண்ணுறோம், நமக்கு எத்தனை கிராம்ஸ்னு தெரியும். ஸோ 21.4. ஸோ 21.4 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து 1 kg ட்ரையரில் இருக்குது. அதான் அதுக்குரிய மீனிங். ஓகே, இப்போ வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் கூலருக்கு அப்புறம் வர அவுட்லெட்டோட ஏரில் வந்து எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம தேவையானது பார்த்தோம்னா ஆஃப்டர் கூலர் அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து 40. அண்ட் வந்து சாரி, ஆஃப்டர் கூலருடைய அவுட்லெட் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா 7. இந்த ப்ரெஷர் ஏன் நான் 7 எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ரேட்டட் ப்ரெஷர் வந்து 7.5. கம்ப்ரஸர் ரேட்டட் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து வெண்டார்ட்டு கேட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 0.5 நான் மைனஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா சம் ப்ரெஷர் ட்ராப்காக. பிகாஸ் கம்ப்ரஸர் இருக்குது, கம்ப்ரஸர்லேருந்து சம் பைப்பிங் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து ப்ரெஷர் ட்ராப்பாக எடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம வந்து ஹியூமிடிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு சேச்சுரேஷன் ப்ரெஷர் வேணும் இந்த 40 டிகிரி டெம்பரேச்சருக்கு. ஸோ அதுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வந்து எவ்வளவு வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் வந்து அந்த ஏரில் இருக்குது அதோட மீனிங் தான். மறுபடியும் சொல்கிறேன், 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஏரில் எவ்வளவு ப்ரெஷர் ஒன்லி வாட்டர் வேப்பர் மட்டும் எக்ஸிஸ்ட் பண்ணுது, அதாவது செலுத்துது அந்த ஏர் மேலே, அதை தான் சேச்சுரேஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து 14 டைப் பண்ணுங்க. கால்குலேட் சேச்சுரேஷன் ப்ரெஷர் அப்படின்னு போட்டோம்னா 0.0739 பார் இருக்குது. ஸோ அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ 0.0739. ஸோ இது இந்த ஃபார்முலா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0.622 கான்ஸ்டன்ட் இன்ட்டு சேச்சுரேஷன் ப்ரெஷர் டிவைட் பை ஆஃப்டர் கூலர் அவுட்லெட் ப்ரெஷர் மைனஸ் சேச்சுரேஷன் ப்ரெஷர். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு 6.6 கிடைக்குது. விச் மீன்ஸ் நம்மளுடைய அவுட்லெட் ஏர் டெம்பரேச்சரில் அவுட்லெட் ஏரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.6 கிராம் வாட்டர் வேப்பர் இருக்குது 1 kg ஆஃப் ட்ரையருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சேச்சுரேட்டட் கெப்பாசிட்டி வந்து சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி, விச் மீன்ஸ் 6.6 கிராம்ஸ் மட்டும்தான் இதால் ஹோல்டு பண்ணிக்க முடியும் இந்த டெம்பரேச்சரில். அதுக்கு மேலே ஏதாவது வாட்டர் கண்டென்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கண்டென்சேட் பண்ணிடும். அதுதான் இந்த வேல்யூ. ஸோ எக்ஸஸ் கண்டென்ஸ்டு வாட்டர் அட் ஆஃப்டர் கூலர் அவுட்லெட், விச் மீன்ஸ் நம்ம இந்த 21.4ல இருந்து இந்த 6.6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ எக்ஸஸாக இருக்கிற அந்த 14.8 வந்து அங்கேயே வந்து சேச்சுரேட் ஆகி கண்டென்சேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ கண்டென்சேட் ஆகிறதுனால அது வந்து நம்ம மாய்ஸ்சர் செப்பரேட் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ 14.5 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த மாய்ஸ்சர் செப்பரேட் வந்து ரிமூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிற எவ்வளவு 6.6 இருக்குல்ல, ஸோ இந்த வாட்டர் வந்து ரிமைனிங் வாட்டர் வேப்பர் வந்து நம்ம ட்ரையருக்கு போயிடும். ஸோ இந்த ட்ரையர் வந்து இந்த மிச்சம் இருக்கிறத ரிமூவ் பண்ணோம். ஸோ இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோவில். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லலாம். அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.